ஏதோ ஒரு நோயோட தான் பயணப்படுறோம். உறவோட பயணப்படுறோமோ என்னவோ தெரியாது. ஒரு நோயோட தான் கடவுளா சொன்னாரு? நீங்க அம்மி அரைக்காதீங்க, மாவு ஆட்டாதீங்க, உழவுக்கு போகாதீங்க. நமக்கு எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னா, நீங்க தம்ப்லைன்ல பார்த்துருப்பீங்க. நெறைய பேரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், "எங்களுக்கு மட்டும் ஏம்மா இவ்வளவு கஷ்டம்?" அப்படின்னு சொல்லி, ஒரு இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க சொல்றாங்களா அப்படின்னா, அப்படி இல்ல. மேல்தட்டத்திலிருந்து கீழ்த்தட்டத்தில பிழைக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டயுமே வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சர்வசாதாரணமா, "எங்களுக்கு மட்டும் ஏன் தான் கடவுள் இவ்ளோ கஷ்டத்த குடுக்குதோ?" அப்படிங்கிற வார்த்தை சொல்லாத நபர்களை தேடினால் கூட கிடைக்காது. அவ்வளோ பேருமே சொல்லிட்டே தான் இருக்கோம். அன்றாடம் சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுடைய குடும்பத்தில வந்தாலும் கூட, உடனே நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, "எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணேன்? கடவுளுக்கு கண் இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை?" அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்போம். ஏன் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் கூட அது ஈஸியா சொல்லிருது. "கடவுளே உனக்கு கண் இல்லையா? ஏன் எனக்கு இவ்ளோ பரீட்சைக்கு படிக்க இவ்ளோ விஷயங்கள் குடுக்குற?" அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடிய நம்ம விஷயங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது எந்த ஒரு விஷயங்களுமே நம்ம பார்க்கும்போது நெறைய பேரு சொல்லக்கூடியது என்னன்னா, நமக்கும் கீழ இருக்கிறவங்க நெறைய பேரு. நம்ம வந்து அத பார்க்கணும். அப்ப நம்ம நல்லா இருக்கோம்னு மனச தேத்திக்கங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா, இப்போ என்ன நெறைய பேரு மனதுல சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு ஆறுதல் குடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன், எல்லாத்தையுமே நெகட்டிவா திங்க் பண்ணி பாருங்களேன். அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் என்ன நடந்திருக்குங்கிறத உணர முடியும். நம்ம எடுத்ததுமே பாசிட்டிவ், பாசிட்டிவ்ன்னு சொல்லும்போது, அடுத்தவங்களுடைய பாசிட்டிவ தான் அதிகமா நம்ம யோசிக்கிறோமே தவிர, நமக்கு என்ன பாசிட்டிவ் நடந்திருக்கு? நமக்கு என்ன கடவுள் பாசிட்டிவா குடுத்துருக்காரு? அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதனால தான் நம்ம வாயில அடிக்கடி அந்த வார்த்தை வருது. இல்லையா? நமக்கு என்ன பாசிட்டிவ்? அப்படி என்னம்மா பாசிட்டிவ் எங்களுக்கு? அப்படின்னா, கண்டிப்பா நெகட்டிவான விஷயங்கள நம்ம திங்க் பண்ணும்போது, கண்டிப்பா நமக்கு உண்டான பாசிட்டிவ் என்னலாம் கடவுள் குடுத்துருக்காரு அப்படிங்கிறத உணர முடியும். இப்போ பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, முதல் விஷயம் நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு கை, கால், கண், உடம்பு தான். இந்த உடம்பு தான் பாசிட்டிவா முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம். ஏன்னா, இது இல்லாத நபர்களை சற்று யோசித்தோமானால், அதற்கே இறைவனுக்கு பல நன்றிகள் சொல்லணும். இல்லையா? ஆனால் அதை வந்து நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது. உடம்பு அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம் நமக்கு குடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத யோசிக்கிறது கிடையாது. கேரளால இருந்து ஒரு அம்மா கால் பண்றாங்க. அவங்க என்கிட்ட கோரிக்கை, அதாவது வேண்டுகோள் வேண்டுதல் கடிதத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வேண்டுதல். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்ல டைப் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் குடுத்திருந்தாங்க. தனக்கு வயசு 85 ஆகிறதாகவும், தன்னுடைய பேத்திக்கு வயசு 11 வயசு ஆகிறதாகவும், தன்னுடைய பேத்திக்கு 2 கிட்னியும் செயலிழந்து, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இன்னைக்கு அன்றாடம் ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. எப்ப ஐசியூக்கு கூட்டு போறாங்கன்னு தெரியல. எப்ப வெளிய கொண்டு வராங்கன்னு தெரியல. குடும்பமே ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த 6 மாத காலமாக இருக்கோம். தற்செயலாக உங்களுடைய பதிவ பார்த்தேன். இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லிட்டு, ஒரு பேத்திக்காக தன்னுடைய பாட்டி வந்து வேண்டுகோள் வச்சிருந்தாங்க. ஆனா, அந்த கடிதத்தின் போதே சொன்னாங்க, "எனக்கு வந்திருக்கலாம். நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன். எனக்கு இனி ஒண்ணுமே இல்ல. அவ வாழ போறவளுக்கு இப்படி கடவுள் விட்டுட்டாரே!" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே, இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குது. 80 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாட்டிக்கு இல்லாத ஒரு உடல்நிலை பிரச்சனை, இன்றைக்கு 10, 11 வயசு குழந்தைக்கு உருவாகுது அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படிப்பட்ட ஒரு கால சூழல்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? அப்போ இன்றைக்கு நோய்களை அதிகப்படுத்தியதற்கும், இந்த கலியுகத்திலே எல்லாமுமே தலைகீழா மாறியதற்கும் நாமளும் காரணமா தான் இருக்கோம். சரியா? இன்னைக்கு ஊருக்கு 10 ஹாஸ்பிட்டல் இருக்கு. அத்தன ஹாஸ்பிட்டல்லயும் ஆட்கள் போறாங்க. அத்தன மெடிக்கல்லயும் போய் மருந்து, மாத்திரை வாங்குறாங்க. எத்தன நோய்கள் இந்த உடம்புல எத்தன பார்ட் இருக்கோ, அதெல்லாம் தாண்டி நோய்கள எல்லாம் புதுசு புதுசா சொல்றாங்க. இதெல்லாம் என்ன காரணம்?
அதையும் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் வந்துருச்சே வந்துருச்சே அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா, அன்றைய நிலையில் ஒரு சாதாரணமாக ஒரு குடிசை வீட்டில் ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது. ஒரு குடிசை வீட்டில் வாசலில் திண்ணையில் படுத்துறங்கக்கூடிய நபர்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். இதே நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்கள பார்த்துருப்போம். தன்னுடைய வீட்டுக்கு பின்புறத்தில் ஒரு 10 செடி கொடிகளை வச்சு அதில் காய் பறித்து அதை மட்டுமே உண்டு வாழ்ந்தவங்களை நம்ம பார்த்துருப்போம். 24 மணி நேரமும் வெயிலில் வயக்காட்டில் வேலை பார்த்துட்டு வந்து உழைச்சி நம்மளுடைய தாத்தா பாட்டிகளை பார்த்துருப்போம். இன்றைக்கு அது எதுவுமே கிடையாது. நான் உழைக்கவே மாட்டேன், எல்லாமே மாடுலேஷனாக அப்படியே மிஷினாக இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த உடலும் மிஷினாக மாற்றப்பட்டது. அப்படித்தானே? அப்போ அதில் நம்ம நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தவறு எங்கே இருக்குது? கடவுளா சொன்னார், நீங்கள் அம்மி அரைக்காதீங்க, மாவு ஆட்டாதீங்க, உழவுக்கு போகாதீங்க, விவசாயத்தை பண்ணாதீங்கன்னு கடவுளா சொன்னார். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருமே தன்னுடைய குழந்தைய பேண்ட் ஷர்ட்டை போடணும், ஒரு பேக் மாட்டணும், பைக் வாங்கணும், இல்லை காரில் போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடிய அத்தனை தாயுள்ளங்களும் தகப்பனார்களும் தன்னுடைய மகனுக்கு 1 ஏக்கர் நிலத்தை வாங்கி கொடுத்து அந்த நிலத்தில் விளையக்கூடிய பொருட்களை தான் நீ சாகிற வரைக்கும் நம்ம உண்ணணும்னு சொல்லி கொடுத்து யாரும் வளர்க்கலையே. நம்ம 10 பேருக்கு உணவு கொடுப்போன்னு யாரும் வளர்க்கலை இல்லை. யார் மேலே தப்பு? கடவுள் மேலே தப்பா? சொல்லுங்க, கடவுள் மேலே தப்பா? நிம்மதியே இல்லை. எதில் நிம்மதி இல்லை? 12 வயசு பிள்ளைக்கு ஒரு நோய் வந்து அது அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்களே, அதற்கு யார் காரணம்னு சற்று சிந்திச்சு பார்த்தோமேனா கர்மாவை தாண்டி நம்மளுடைய நடைமுறைகள்னு தோணலை. அதே போல் இன்னொரு விஷயமும் கூட சொல்கிறேன். கடன் அதிகமான நபர்களுக்கு இப்போ இருக்கக்கூடியது கடன் பிரச்சனை. இன்னைக்கு என்னைக்கு நீங்கள் பக்கத்து வீடையும் எதிர்த்த வீடையும் ஒரு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடியவங்களையும் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் இப்படி பார்த்து 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 உங்களை மாற்றிக்கொள்வதற்கு, அதாவது ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு பணம் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசியத்தை அடுத்தடுத்துல தேட ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கு தானே போனது நிம்மதி. அன்றைக்கு தானே போனது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பழைய சாப்பாட்டில் வெங்காயம் உரிச்சு போட்டு இன்றைக்கி கொண்டு போய் காட்டில் சாப்பிட்டுட்டு வந்ததெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் கேட்கலையா? இல்லை அப்படின்னா இன்றைக்கே போய் உங்களுடைய தாய் தகப்பனை கேளுங்க, நம்மளோட தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்கன்னு அங்கே கேளுங்க. இன்றைக்கி எல்லாமே மிஷினான வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டது நம்ம தான். நம்மன்னு சொன்னால் என்ன போல் உங்களை போல் எல்லாருமே தான். எல்லாருமே ஆடம்பரமான வாழ்க்கையை நம்ம எதிர்நோக்கி போக 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 இன்னைக்கு 50 வயசில் ஒருத்தர் நோய் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காமிங்க பார்க்கலாம். ஒரு 50 வயசு பார்த்துக்கங்க, எந்த நோயுமே இல்லை, மாத்திரை மருந்து எதுவுமே இல்லை பாருங்க அப்படின்னு சும்மா வேணா வாயில் சொல்லிக்கலாம். ஏதோ ஒரு நோயோட தான் பயணப்படுறோம். உறவோட பயணப்படுறோமோ என்னவோ தெரியாது, ஒரு நோயோட தான் பயணப்படுறோம். யோசிங்களேன். இன்றைக்கி அன்றைய காலத்தில் ஒரு எதிரி வீட்டுக்கு போனால் ஒரு மிளகு எடுத்து வாயில் போட்டால் விஷமாக இருந்தாலும் முறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இவ்வளோ மிளகு வாயில் போட்டாலும் பலன் இல்லை. ஏன்? கலப்படம். அத்தனையிலையுமே கலப்படம். அரிசியில் கலப்படம், உண்ணுற உணவு அத்தனையிலையும் கலப்படம். பழங்கள் சரி, பழங்களாவது எடுத்துக்கலான்னா அதுலேயும் கலப்படம். ஊசி போட்டு பழுக்க வைக்கிறாங்களாம், மாத்திரை போட்டு பழுக்க வைக்கிறாங்களாம். சரி, அதெல்லாம் தாண்டி கீரை வகைகளாவது பிடுங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா அதுலேயும் நிலத்தை கெடுத்து அந்த நிலத்தில் பூரா மருந்து. இதில் எங்கே வந்து இறைவன் சொன்னார் இதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு? இறைவனை நோவுறதுல என்ன ஒரு ஒரு முறையான காரணங்கள் வேண்டாமா? இல்லையா? ஒரு வெத்தலை ஒரு 3 மிளகை வச்சு மென்று சாப்பிட்டா எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கிற சளியெல்லாம் வெளியில் வரும். இன்றைக்கி அதே 10 வெத்தலையில் இவ்வளோ மிளகல்லி வச்சு சாப்பிட்டாலும் ஒத்தப்பட்டு சளி வர மாட்டேங்குது. உடம்பு இந்த உடம்பை எப்படி பழக்கப்படுத்தியிருக்குன்னா இந்த கலியுகத்துக்கு தகுந்து, இந்த மருந்து மாத்திரைகளுக்கு தகுந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் பழக்கப்படுத்தி வச்சுருக்கு. இதில் ஏன் நான் நெகட்டிவை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, வாழ்க்கை அப்படிங்கிற நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் செகண்டுமே நெகட்டிவாக தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இறைவன் மட்டும்தான். அவன் கொடுத்த இந்த ஆரோக்கியமான ஒரு உடலை பக்குவமாக ரொம்ப ஒரு அத்தியாவசியமாக ரொம்ப ஒரு கரெக்டாக இந்த உடலை நீங்கள் பார்த்துக்கிறதுங்கிறது முடியாத காரியம். இறைவனை நோகக்கூடாது, எல்லாமுமே நாமளே ஏற்படுத்தி கொண்டது.
நம்மளே ஏற்படுத்திக்கிட்டது. ஒருத்தர் சொன்னாங்க, நான் மண்பானை சமையல் தாம்மா சாப்பிட்றேன், மண்பானையில் தான் சாப்பிட்றேன், வேறு எதுலேயுமே நான் சாப்பிடல அப்படின்னு. சரிப்பா, ரொம்ப நல்லது, மண்பானையில் சாப்பாடு சாப்பிட்றோம், நானுமே அப்படி தான் அடிக்கடி மண்பானையில் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் அந்த மண்பானை செய்வதற்கும் அந்த மண் அப்படிங்கிறது அங்கே கலப்படமாகத்தானே இருக்கு, கலப்படமாகத்தானே இருக்கு. சரி, மண் பாத்திரம் கிடைச்சது, அதில் போட்டு சமைக்கிற பொருட்கள் எங்கே மருந்து இல்லாமல் கிடைக்குது? ஆக இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். காற்றிலிருந்து, நீரிலிருந்து, நிலத்திலிருந்து, ஐம்பூதங்களாக இறைவனை செயல்பட விடாமல் தடுத்து, இறைவனையே கலப்படமாக்கி நம்மக்கிட்ட எடுத்துக்கிறதுலவே இறைவனைவே கலப்படமாக எடுத்துக்க வைக்கக்கூடிய தன்மைக்கு கொண்டு வந்தது மக்கள் தான். இது அத்தனை மக்களும் நினைத்து, அத்தனை மக்களும் போராடி மறுபடியும் ஒரு இனிதான ஒரு பழைய கால ஒரு வாழ்க்கையை இனிமேல் வாழ முடியுமா அப்படின்னா எட்டாத கனியாகத்தான் இருக்கு. எட்டுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இங்கு ஒருத்தர் 2 பேர் நினைச்சா மாறாது. அத்தனை பேருமே நினைச்சு பழைய முறைக்கு மாற முடியுமா? முதல்ல மண்ணை புனிதப்படுத்தணும், நீரை புனிதப்படுத்தணும். இப்படி எல்லாத்தையும் புனிதப்படுத்தினால் மட்டும்தான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனால யாருமே எனக்கு மட்டும் ஏன் இறைவா இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு யோசிக்காம உங்களை பற்றி மட்டுமே யோசிங்க. ஏன் இப்படி வந்தது? கண்டிப்பாக ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கடனுக்கு வேலை செய்யணும், இல்லை ஒரு லோன் போடணும், இல்லை ஏதோ ஒன்று பார்த்து அதை சரி பண்ணுற நோக்கத்துக்கு போங்க. இறைவனை குற்றம் சொல்வதோ இல்லை அது மாறும்னு நினைக்கிறதோ தவறு. இருக்கிற பாசிட்டிவ் கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் நம்மளுக்கு நம்மளே உணர்ந்து இறைவன் கொடுத்த அந்த அழகான பாதையை, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேணால் உங்களுக்கு இன்றைக்கி புரியாமல் இருக்கலாம், என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு. கொஞ்சம் கவனமாக ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த வார்த்தைகளை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இறைவா இவ்வளோ கஷ்டம்னு இறைவனை பார்த்து கண்டிப்பாக நம்ம யாருமே கேட்க மாட்டோம். சரியா? ஏதோ இன்னைக்கு இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. நன்றி, வணக்கம்.